நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி உருட்டு உருட்டு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா. ஜெய் ஸ்டுடியோ கிரியேஷன்ஸ் என்ற பட நிறுவனம் சார்பில் சாய் காவியா, சாய் கைலாஸ் வழங்க, பத்மராஜு ஜெய்சங்கர் தயாரிப்பில், பாஸ்கர் சதாசிவம் இயக்கத்தில், சமூக அக்கறை மிக்க களத்தில் கலக்கலான காமெடி என்டர்டெய்னராக உருவாகியுள்ள திரைப்படம் உருட்டு உருட்டு. நாகேஷின் பேரன் கஜேஷ் நாகேஷ் இந்த படத்தில் கதாநாயகன் நடித்துள்ளார். கதாநாயகியாக ரித்விகா ஸ்ரேயா நடித்துள்ளார். விரைவில் திரைக்கு வரவுள்ள இப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீடு படக்குழுவுடன் திரைப்பிரபலம் கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக நண்பர் முன்னில் கோலாகலமாக நடந்தது. நிகழ்வில் நாயகி ரித்விகா ஸ்ரேயா பேசியதாவது: எல்லோருக்கும் முதல் நன்றி. இது என் முதல் படம். இயக்குனர், தயாரிப்பாளர் இருவருக்கும் என்னை நம்பி இந்த வாய்ப்பை தந்ததற்கு நன்றி. என்னுடன் படத்தில் நடித்த உழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி. எனக்கு ஆக்டிங் சொல்லி தந்த, என்னை நன்றாக பார்த்து கொண்டதற்கு நன்றி. நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக உழைத்தோமோ அதே போல் இந்த படம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். அனைவருக்கும் நன்றி என்றார். நாயகன் கஜேஷ் நாகேஷ் பேசும்போது, இப்படத்துக்கு வாழ்த்த வந்த அனைவருக்குமே நன்றி. இந்த படம் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் ஆரம்பித்தோம். தயாரிப்பாளர் ஜெயன் தான் இந்த படத்தை நன்றாக செய்வோம் என உழைத்தார். இசையமைப்பாளர் அருமையான இசையை தந்துள்ளார். தினா மாஸ்டர் அருமையான நடன அமைப்பை அமைத்துள்ளார். இயக்குனர் அழகாக இயக்கியுள்ளார். உங்கள் அனைவருக்கும் படம் பிடிக்கும். இப்படத்திற்கு உங்கள் ஆதரவு தாருங்கள் என்றார். தயாரிப்பாளர் பத்மராஜு ஜெய்சங்கர் பேசும்போது, எங்களை வாழ்த்த வந்த பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றி. பிரஸ் மீடியா நண்பர்கள் எங்களை போன்ற புது தயாரிப்பாளருக்கு ஆதரவு தர வேண்டும். நல்ல படமாக எடுத்துள்ளோம். உங்கள் ஆதரவை தாருங்கள் என்றார். நடிகை ஆனந்த் பாபு பேசும்போது, என் மகனின் படத்திற்கு வாழ்த்து வந்துள்ள திரையுலக பெரியவர்களான திரு விக்ரமன் சார், திரு கஸ்தூர் ராஜா சார், திரு ஆர் உதயகுமார் சார், அனைவருக்கும் நன்றி. இவருடைய ஆசீர்வாதம் என் பிள்ளை கிடைப்பது மகிழ்ச்சி. இது எங்க அப்பா செஞ்ச புண்ணியம். நாகேஷ் ஐயாவுக்கான மரியாதையை தான் மரியாதையாக இது அமைந்துள்ளது. உருட்டு உருட்டு படத்தை இயக்குனர் அழகாக செய்துள்ளார். என்னுடைய பையன் நாயகனாக நடித்துள்ளான். நான் நடித்த போது எனக்கு எப்படி ஆதரவு தந்தீர்களோ அதே போல் என் பையனுக்கும் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்றார். நடிகர் கஸ்தூர் ராஜா பேசியதாவது: மீடியா நண்பர்களுக்கு வணக்கம், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த விழாவிற்கு நான் வந்ததற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதில் முதல் காரணம் வஜ்ரவேலு, நம்ம இயக்குனர் பாஸ்கருடைய சித்தப்பா. ஒரு காலத்தில் எனக்கு அவர் கார்டியனாக இருந்தவர். இயக்குனர் பாஸ்கர் இப்போது எனக்கு தோளோடு தோல் வந்து பக்கத்தில் நிற்கிறார். இனி அடுத்து என்னை விட உயரமா நிற்பார். அவரை சின்ன வயதில் இருந்து பார்க்கிறேன். இனி என்னை விட உயரமா நிற்பார். அவரை சின்ன வயதில் இருந்து பார்க்கிறேன். அவருக்கு என் வாழ்த்துக்கள். அப்புறம் முக்கியமாக தமிழ் திரையுலகின் தாரக மந்திரம், என்றைக்கும் அழிக்க முடியாத நிரந்தரமான பெயர் நாகேஷ். அவருக்காக தான் வந்தேன். ஆனந்த் பாபு எனக்கு நெருங்கிய நண்பர். நாகேஷ் சார் செல்வராகவன் இயக்கிய காதல் கொண்ட படத்தில் நடிச்சிருக்கார். நாகேஷ் சாரை பற்றி பேசாமல் எந்த ஒரு சினிமா மீடியம் தப்பிக்க முடியாது. அவ்வளவு சாதனைகள் செய்துள்ளார். நாகேஷை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பாலச்சந்தர் பற்றி சொல்ல வேண்டும். இருவரும் செய்த சாதனைகள் அவ்வளவு இருக்கிறது. அவர் பேரனை நான் ஆசீர்வதிக்க வேண்டும். எனதுதான் என்றுதான் வந்தேன். ஆனந்த் பாபு சூழ்நிலையை நான் கண் முன்னாடி பார்த்திருக்கிறேன். தனுஷை அறிமுகப்படுத்த தயாரிப்பாளர்களை நான் தேடி போகவில்லை. நானே தயாரிப்பாளராக இருந்தேன். நானே இயக்குநராகவும் இருந்தேன். ஆனால் ஆனந்த் பாபு தன் பையனுக்காக ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போனார். என்னுடைய அலுவலகத்துக்கும் வந்திருந்தார். என் பையன்களுடைய அலுவலகத்துக்கும் போயிருக்கிறார். அந்த தந்தையினுடைய வலிக்கு நீங்க தான் நிவாரணம் கொடுக்க வேண்டும். அதுக்காக இந்த படம் பெரிய வெற்றி பெற வேண்டும். உருட்டு உருட்டின் டைட்டிலை கவர்ச்சியாக வைத்துள்ளார்கள். இந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் ஜெயிக்கணும். நன்றி என்றார். இயக்குனர் பாஸ்கர் சார் பேசும்போது, இங்கு வந்துள்ள அனைவருக்கும் நன்றி. படம் மிக நன்றாக வந்துள்ளது. அனைவரும் பார்த்து ஆதரவு தாருங்கள் என்றார். இயக்குனர் ஆர் உதயகுமார் பேசும்போது, இனிய நண்பர் கஸ்தூர் ராஜா ஊரின் மாப்பிள்ளை நான். அவரும் நானும் ஒன்றாக படம் எடுக்க ஆரம்பித்தோம். அவர் தைரியத்துக்கு நான் ரசிகன். தன் எல்லா பணத்தையும் வைத்து ரிஸ்க் எடுத்து தனுஷை வைத்து படம் எடுத்தார். இப்போது ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியுள்ளார். எங்களுக்கு ரசனையில் தான் போட்டி இருந்தது. யார் படம் வசூல் என போட்டி இருந்ததில்லை. யாருக்கு பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள்னா, நான் நியாயமா நேர்மையா ஒரு தொழிலை சாதிச்சு அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணி தன் பிள்ளைகளை தன் கஷ்டத்தை உணர வைத்து யார் வளர்க்கிறார்களோ அவன் குழந்தைங்க தான் சிறப்பாக இருக்கும். அது சினிமாவிலும் சரி வெளியிலும் சரி. கஷ்டத்தை உணர்ந்த பிள்ளை திரு ஆனந்த் பாபு, அவர்களுடைய புதல்வர் கஜேஷ். கண்டிப்பா நீ பெரிய அளவில் வருவாய் என்று வாழ்த்துகிறேன் என்றார். அடுத்து இயக்குனர் விக்ரம் பேசும்போது, இந்த விழாவில் பங்கு கொண்ட மகிழ்ச்சி. நான் நாகேஷ் சாரோடையும் வேலை பார்த்துள்ளேன். ஆனந்த் பாபு கூடவும் வேலை பார்த்துள்ளேன். ஆனந்த் பாபு புது வசந்தம் படத்தில் நடித்தார். அந்த படத்தில் உள்ள டான்ஸ் மூமெண்ட், போடு தாளம் போடு பாட்டு, அப்புறம் ஆடலுடன் பாடலை கேட்டு எம்ஜிஆர் உடைய பாட்டு நான் ரீமிக்ஸ் பண்ணியிருந்தேன். மனோவும் சுசிலாமா பாட வச்சு ஒரு நிமிடத்திற்கு கோரியோகிராஃபர்லாம் வைத்துக் கொள்ளாமல் அவரே நடனம் ஆடுவார். அவரே வீட்டில் போட்டு பார்த்து அவர் டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணுவார். அந்த அளவு திறமையானவர். நாகேஸ்வரருடன் வேலை பார்த்துள்ளேன். அவர் நடித்த காட்சி ஒன்று அதிக டேக் போனது. அந்த இரவு என்னிடம் வந்து அதை திரும்ப எடுக்கலாம், நான் நன்றாக நடிக்கவில்லை என்றார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளவு பெரிய கலைஞன். ஒரு இயக்குனருக்கு பிடிக்க வேண்டும் என எவ்வளவு பாடுபடுகிறார். அதே போல் தான் ஆனந்த் பாபுவும். கஜேஷ், நீங்கள் அப்பாவையும் தாத்தாவையும் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள், நன்றாக வருவீர்கள் என்றார். நாகேஷின் பேரன் கஜேஷ் நாகேஷ் இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறார். கதாநாயகியாக ரித்விகா ஸ்ரேயா நடித்துள்ளார். மற்றும் முக்கிய கதாபாத்திரத்தில் மொட்டை ராஜேந்திரா, அஸ்மிதா, ஹமா, சினாலம்பட்டி சுகி, பாவா, லட்சுமணன், சேரன் ராஜ், மிப்பு நடேசன், அங்காடி தெரு கருப்பையா ஆகியோர் நடித்துள்ளனர். இவருடன் தயாரிப்பாளர் பத்மராஜு ஜெய்சங்கர் முக்கிய கதாபாத்திரம் நடித்திருக்கிறார். தொழில்நுட்ப குழு விவரம் ஒளிப்பதிவு யுவராஜ் பாலராஜ், பாடல் இசை அருணகிரி, பின்னணி இசை கார்த்திக் கிருஷ்ணன், பாடல்கள் பெப்சி தாஸ், பாஸ்கர், ஏட்டிங் திருச்செல்வம், நடனம் தினா, விளம்பர வடிவமைப்பு விஜய் கா ஈஸ்வரன், மக்கள் தொடர்பு புவன்,
செல்வராஜ். தயாரிப்பு பத்மராஜு ஜெய்சங்கர். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியுள்ளார் பாஸ்கர் சதாசிவம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.